ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சிலோன் தமிழ் டெக்னீஷியன் என்ற யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலூடாக தொழில்நுட்பம் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடயம் என்னென்னா, நீ ஒரு எல்இடி டிவியில் வந்த ப்ராப்ளத்தை தான் எப்படி சால்வ் பண்ணுறன்றதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்திருந்த இந்த டிவியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஆன் பண்ண உடனே டிவியின் நேம் வந்தவங்க ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து டிவி வந்து ஆஃப் ஆகிருக்கு. தான் இதோட பழுது. அப்போ இந்த பழுதை வந்து எப்படி சரி செய்கிறன்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான விடயத்தை இடையில் சொல்கிறேன். அது உங்களுக்கு மிகவும், நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்ப்போம். பாருங்கள், டிவி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணின உடனே ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகுது. இதுதான் இதில் பழுது. இது திரும்ப திரும்ப நாங்கள் ஆன் பண்ணாலும் இப்படியே தான் இது செய்து கொண்டிருக்க போகுது. அப்போ ஆனால் ஸ்க்ரீன் அந்த பவர் லைட் ஆன்லேயே இருக்கும். ஸ்க்ரீன் வந்துட்டு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிட்டு அந்த க்ரீன் ப்ளூ லைட் சிஸ்டம் ஆன் ஆகிற லைட் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஆஃப் ஆகும். இதுதான் இது பிரச்சனை. வாங்க இந்த டிவியை நான் கலட்டி பார்ப்போம். இந்த பார்ப்போமாங்க. இதில் வந்து சில டிவிகளுக்கு வந்து பவர் போர்ட், சிஸ்டம் போர்ட் எல்லாமே ஒரு ஒன் போர்ட்டாக இருக்கும். இது வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு. பவர் போர்ட் வந்து தனி இருக்குது, சிஸ்டம் போர்ட் வந்து தனி இருக்குது. அதில் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. செக் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் பார்க்க போகிறது பவர் செக்ஷன் தான். பவர் செக்ஷனை பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க பவரை பார்ப்போம். இதில் பாருங்கள், ப்ரைமரி பவரில் வந்து ப்ரைமரி பவரில் இருந்து செகண்டரிக்கு வந்து ஒரு 3-4 கண்டெஞ்சர் போட்டிருப்பாங்க. அந்த கண்டெஞ்சர் பார்ப்போம். அநேகமாக அந்த கண்டெஞ்சர் தான் பழுதாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த கண்டெஞ்சர் வந்து கொஞ்சம் ஊதினமாக இருக்குது. அந்த கண்டெஞ்சரை நாங்கள் கலட்டி அதை சேஞ்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது இதில் 3 கண்டெஞ்சர் இருக்குது. 3ஐயும் மாற்றி பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்றதை அடுத்த கட்ட முடிவெடுப்போம். கொஞ்சம் வீடியோத்தை வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த கண்டெஞ்சர் வந்து பின்பக்கத்தில் ஊதி இருக்குது. இப்போ நாங்கள் இதை போல் 3 கண்டெஞ்சரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 3 புது கண்டெஞ்சரை நாங்கள் போட போகிறோம். எப்போவும் வந்து இந்த கண்டெஞ்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதே வலுட்டில் போடுங்க. குறைஞ்ச வலுட்லையும் போடாங்க, கூடின வலுட்லேயும் கண்டெஞ்சரை போடாங்க. ஒரு 25 வோல்டேஜ் கண்டெஞ்சர் அதில் இருக்கண்டா, கண்டெஞ்சர் இல்லை என்ற பிரச்சனைக்காக நீங்கள் 35 வோல்டேஜ் கண்டெஞ்சர், 15 வோல்டேஜ் கண்டெஞ்சரை போடக்குள்ள வந்து அது சில வேலை என்ன செய்யும் பண்ணால் போட்டுட்டு ஆன் பண்ணி சில டிவியில் வந்து கொஞ்சம் வேலை செய்யும். சில டிவியில் வந்து போட்ட உடனேயே அதை என்ன செய்யணும், கொஞ்சம் ஹை வோல்டேஜ் வந்து டக்குன்னு போகக்குள்ள வந்து வேறொரு பழுது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதே பலூட்டில் உள்ள கண்டெஞ்சரை கூடுதலாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். வேறு பலூட்டில் போடாதங்க.
தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதில் நான் ஏற்கனவே முன்னுக்கு சொன்ன மாதிரி ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னான். இப்போ நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு டெக்னீஷியன் ஆக போகிற ஆளாக இருந்தாலும் சரி, முக்கியமானது வந்து எங்களுக்கு கஸ்டமர் வந்து முக்கியமான இது. இந்த கஸ்டமர் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ரிப்பேரிங்க தொழில் எந்த தொழிலுமே செய்ய இயலாது. அதில் கஸ்டமரை வந்து நாங்கள் கஸ்டமருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அவங்கள கேர் பண்ணணும். என்ன பிரச்சனை, கஸ்டமர் வந்து எங்கிட்ட நம்பித்தான் எங்கள் ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வந்து தருவாங்க. நாங்கள் அவளை நம்பிக்கைக்கு நம்ம நம்பிக்கையை இழக்கிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. நான் இப்போ பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, டிஸ்பிளே பிரச்சனையாக இருக்குமோன்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் எந்த பொருள் கஸ்டமர் கொண்டு வந்தாலும் அதை கலட்டி பழுதாக கண்டுபிடிச்சி செய்யக்கூடியதை செய்து கொடுப்பேன், இல்லை செய்ய இல்லாத சொல்லிக் கொடுப்பேன். அதான் அந்த இது இருக்கிறதால எனக்கு அந்த டிவியை நான் அப்படியே டிஸ்பிளே போயிட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுக்க யோசிக்க இல்லை, இல்லாட்டி திருப்பி டிஸ்பிளே மாற்றணும்னு யோசிக்க தோண இல்லை. நான் அதை கலட்டி பார்த்துட்டு செய்வோம்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட முடிவு எடுக்கணுன்றதுக்காக கலட்டி பார்த்தேன் நான். அப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, டிஸ்பிளே போயிட்டேன்னு சொல்லி டிவி தூக்கி கொடுத்துருவாங்க. அப்போ கஸ்டமருக்கு வந்து இப்போ ஒரு 32 இன்ச்சு டிவிக்கு வந்து டிஸ்பிளே மாற்றணும் வேண்டாம். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் மோர் தென் 25,000 மேலே முடியும். ஒரு புது டிவி எடுக்கிறனாலே 65,000 முடியுது, 32 இன்ச்சு டிவி எடுக்கிறேன். அப்போ இது வந்து கஸ்டமருக்கு இந்த ஸ்ரீலங்காண்ட இப்போத்தைய சிச்சுவேஷனை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை நம்ம தேவையில்லாமல் ஒரு கஸ்டமருக்கு செலவை ஏற்படுத்துகிற மாதிரி அமையக்கூடாது. அதில் நம்ம கஸ்டமர் சார்ட்ட எந்த பொருளையாக இருந்தாலும் அதை படியாக பார்த்து கலட்டி அது என்ன பழுதாக இருக்கும், நீங்கள் மினக்கிறதுக்கு அதுக்குரிய சாட்சி எடுத்துக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பழுதை கண்டுபிடிச்சி அதை செய்து கொடுக்கணும், அல்லது செய்ய இயலாட்டி பிரச்சனையை சொல்லிக் கொடுக்கணும். இது செய்ய இயலாது, நீங்கள் புது சவுண்டை எடுங்கன்னு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த கஸ்டமருக்கு நம்பிக்கை வரும். அதான் நான் உங்களுக்கு சொல்கிற அந்த சீக்ரெட். எப்போவும் கஸ்டமரை நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமானது. ஏண்டா அது கஸ்டமர் இல்லாமல் நமக்கு தொழில் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். கண்ணஞ்சில் போட்டு பூட்டிட்டேன். இப்போ டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம், பவரை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் அப்படி வருது. ஓகே, இப்போ வந்து அந்த சக்ஸஸ் ஆகிட்டுது. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ 3,000 இல்லை 2,000 செய்யக்கூடிய பழுதுக்காக கஸ்டமரை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே கொண்டு தள்ளி விட பார்த்துடக்கூடாது. அதனால் நம்ம பொறுமையாக இருந்து கலட்டி பழுதை பார்த்து தான் கொடுக்கணும். இது எல்லாம் ஓகே. நாங்கள் இனி வீடியோவை போட்டு பார்த்துட்டு டிவியை போட்டு கொடுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஓட விட்டு பார்த்துட்டு கொடுக்குறது என்ன கொஞ்சம்
எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆல் அவுட் பார்த்துட்டு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோக்கள் உதவியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.